உத்தரப்பிரதேசத்தில் காது கேளாத இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூர் பகுதியில் 21 வயதாகும் காது கேளாத பெண் ஒருவரை 4 முதல் 5 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்றபோது அந்த பெண் சாலையில் தலை தெறிக்க ஓடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் நள்ளிரவில் காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டரில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களில் அன்குர் சர்மா, ஹர்ஷித் பாண்டே ஆகிய இருவரை காலில் சுட்டு பிடித்தனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தி அதன் சுற்று வட்டாரங்களில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் குளம் போல் மழை நீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் 3 அடி வரை தண்ணீர் நின்றதால் குடியிருப்பு வாசிகள் அவதியுற்றனர். சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகனங்களை வேகமாக இயக்க முடியாமல் ஓட்டுநர்கள் சிரமப்பட்டனர். முறையான வடிகால் வசதி இல்லாததால் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினார்கள். மகாராஷ்டிர மாநிலம் தானே அருகே 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். பிவாண்டி கல்யாண் தேசிய நெடுஞ்சாலையில் ராஜ்னோலி நாகா பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 2 இளைஞர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து போதைப் பொருள் பொட்டலங்களை பறிமுதல் செய்த அவர்கள் அதன் மதிப்பு 32 கோடி ரூபாய் என தெரிவித்துள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.